பெருமைமிகு தமிழகத்து மாங்காடு திருத்தலத்தில் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில் தேங்கமல் கமலம் பூக்கும் செழுவயல் மாங்காட்டு ஓங்கு ஸ்ரீ சக்கரத்தே உயர் பிந்து நடுவாய்த் தோன்றிய அம்மை மாங்காடு காமாட்சி தவக்காமாட்சி பாஞ்சாக்னி மத்திய நிலையா பர்ணமானி கௌரி மாமரக்காடு நடுவே கிளத்துவாரம் சுற்றிலும் கொழுந்து விட்டெறியும் பஞ்சாக்னி அதன் நடுவே காமாட்சி அன்னையின் எழில்மிகு நெற்றியில் திரிபுண்டரமான பிறை நிலவாய் திருநீர் கார் மேகம் வேக்கின்ற கார் குழல் அவிழ்ந்து முதுகிலும் திருத்தோள்களிலும் கருணுரை வெள்ளமாய் பரவி கிடக்கிறது. வலது திருக்கரம் உயர்ந்து திறத்தின் உச்சியில் ருத்ராட்ச மாலையை விரல்களில் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இடது திருக்கரம் திருமார்பு ஊடாக மடிந்து விரல்களில் சின் முத்திரையுடன் விளங்குகிறது. இடக்கால் பெருவிரல் ஊன்ற பஞ்சாக்கினியின் வெண்சுடர் முனையில் நிற்கிறது. வலக்கால் முற்புறமாக மேல் நோக்கி மடங்கி இருக்கிறது. குவிந்துள்ளன கண் மலர்கள். திருவாய் மலர் பஞ்சாட்சர திருப்பெயரை உரைத்துக் கொண்டிருக்கிறது. மனமோ யோக தியானத்தில். மாங்காடு என்கிற அழகிய சோழநல்லூர் கடும் தவம் இயற்ற அன்னை காமாட்சி தேர்ந்தெடுத்த காடு. இக்காட்டில் மனம் வீசும் தீன் தமிழ் பேசும்
இம்மாங்காட்டிற்கு ஆம்ராரண்யம், சூதவனம் என்ற பெயர்களும் உண்டு. கருணை வடிவானவள் காமாட்சி, அன்பே வடிவானவள். தன்னை வணங்கும் அடியவர்களை தன் அன்பால் அரவணைக்க. காம என்றால் ஆசை, அதாவது விருப்பம். அக்ஷி என்றால் கண் என்றும், ரட்சித்தல் என்றும், ஆட்சி செய்தல் என்றும் பொருள். பக்தர்கள் மீது அன்பை பொழியும் கண்களை உடைய தாய்தான் காமாட்சி. காவையும் மாவையும் அக்ஷங்களா, அதாவது விழிகளாக கொண்டவள் காமாட்சி. க என்பது பிரம்மாவை குறிக்கும். அந்த கவின் பத்தினியான சரஸ்வதியை குறிப்பது கா. அவ்வாறே மா என்பது மகாலட்சுமியை குறிப்பதா. மா சவன் என்றால் லட்சுமியின் பதி என்பதா. இதன்படி சிந்தித்தால் காவான சரஸ்வதியும் மாவான மகாலட்சுமியையும் தமது இரு விழிகளாக கொண்ட காமாட்சி காருண்யத்தை, கல்வியை, செல்வத்தை வாரி வாரி மாரியாய் வழங்குபவள். அருள்மிகு காமாட்சி அம்மன் மாமரக் காடுகளுக்கிடையில் மாமரத்தின் அடியில் திருக்கையிலாய பெருமானை குறித்து தவம் புரிந்து அதற்கு பின் காஞ்சிபுரத்துக்கு சென்று திருமணக் கோலம் பூண்டதாக வரலாறு. மாங்காட்டில் உள்ள காமாட்சி தபசு காமாட்சி, ஆதி காமாட்சி என்றும், காஞ்சி காமக்கோட்டத்தில் உள்ள காமாட்சி கல்யாண காமாட்சி என்றும் போற்றுவர். அழகிய திருக்கையிலாய மலைத்தோலையில் சிவனுள்ளம் கவர்ந்த பார்ப்போற்றும் பேரெழிலார் உமையம்மையார் விளையாட்டாக ஒன்றும் பேசாதவராக சிவபிரானுக்கு பின்பக்கத்தில் சென்று காதற்குரிய அப்பெருமானின் காக்கும் இரு விழிகளையில் மின்னலாய் கனப்பொழுதில் கொவ்வளை மலர் செங்கரத்தால் இதழ் விரித்த மலர் மூடியதால் உலகங்கள் முழுவதும் கரிய இருள் பரவி உயிர்கள் அனைத்தும் துன்பம் அடைந்தன.
தமக்கு ஒப்பாக எவரும் இல்லாத நாயகரான சிவபிரானின் திருக்கண்கள் இரண்டையும் நித்திய கன்னியான தேவியார் தாமரை போன்ற திருக்கரங்களால் மூட அங்கனம் மூடிய ஒரு கணப் பொழுதில் நிலை பெற்ற உயிர் கூட்டம் யாவற்றிற்கும் எல்லையில்லாத ஊழிக்காலம் கழிந்தது. அத்தகைய தன்மையை பார்த்து சிவபிரான் அருள் செய்ய திருவுளம் பூண்டு எந்த தம் நெற்றியின் நடுவில் ஒப்பிலாத ஒரு விழியை ஏற்படுத்தி அதனால் சிவபிரான் அருள் நோக்கம் செய்து எங்கும் நீங்குதற்குரிய தன்மையுடையதான பேரிருளை போக்கி நன்மையை செய்யும் கதிருடைய சந்திரன் முதலியவர்களுக்கு சிறந்த பேரொளியை தந்தருளினார். சிவபிரானின் அருள் செயலை அம்மை உமையம்மையார் கண்டு தம் விளையாட்டு செயலுக்காக பயந்து எம்பெருமானின் கண்களை மூடிய தம் இரண்டு கைகளையும் பிறைந்து எடுத்தார். விதி விளையாட ஆரம்பித்தார். அனைத்து உயிர்களும் துன்புறுவதை அறிந்த இறைவன் சக்திக்கு அளித்தான் சோதனை. அனைத்து உயிரினங்களும் துன்பமடைந்தமையால் அந்த பாவத்தை போக்க இப்பூ உலகில் பிறப்பெடுத்து அடர்ந்த மாமரங்கள் அடங்கிய காட்டில் தனியாக உள்ள ஒற்றை மாமரத்தடியில் தவம் செய்து தன்னை அடைய வேண்டும் என்ற ஆணையின்படி எல்லாம் வல்ல அம்மை உமையம்மையார் இம்மாங்காட்டில் ஒற்றை மாமரத்தடியில் பஞ்சபூதங்களை நெருப்பாக்கி அப்பஞ்சாக்னியில் தவம் இருந்தார். மாமரங்கள் அடர்ந்த காடான மாங்காட்டில் அம்மை தவமியற்றிய போது அக்காட்டிலோ அருகிலோ எவரும் குடி அமர்ந்ததில்லை. சற்றே தொலைவிற்கு அப்பால் கோவூரில் மக்கள் வசித்து வந்தனர். அங்கு மாடுகள் கன்றுகளை மேய்த்து வாழும் குடும்பத்தினரும் இருந்தனர். ஆடு மாடு மேய்ப்பவர்கள் கோவலர், பசுக்களும் பசு மேய்ப்பவர்களும் வாழ்ந்த இடம் ஆதலால் அவ்வூர் கோவூர் என்று அழைக்கப்பட்டது. அவ்வூர் மக்கள் மேய்ச்சலுக்காக தங்களது ஆடு மாடுகளை மாங்காட்டில் மேய்த்து வந்தனர். அவர்களில் ஒரு சிறுவன் சில மாடுகளை அம்மன் தவம் செய்யும் பகுதிக்கு அருகிலேயே மேய்த்து வந்தான். மாலை வேளையில் வீடு திரும்பிய பின்னர் அவன் மேய்த்து வந்த மாடுகளில் ஒரு பசுவின் மடியில் கனமில்லை, பாலில்லை கறப்பதற்கு. அன்று காரணம் அறியாமல் விட்டுவிட்டனர். அதன் மறுநாளும் இக்கதை தொடர்ந்தது. அந்த மாடுகளை வைத்திருந்த உரிமையாளர் சிறுவனை மிரட்டி கேட்க சிறுவன் ஏதுமறியாமல் விழித்தான். உண்மை காரணம் கூறவில்லை எனில் தகுந்த தண்டனை உண்டு என எச்சரித்து மறுநாள் அச்சிறுவனை மாடுகளை மேய்த்து வர பணித்தார். அந்நாள் கவனத்துடன் மேய்த்து வந்தான் மாடுகளை அச்சிறுவன். ஆனால் அந்த மாடு மற்றைய மாடுகளை விடுத்து தனித்து அடர்ந்த பகுதிக்குள் செல்வதைக் கண்டான். பின்தொடர்ந்தான் சிறுவன். அப்பொழுது அந்த பசு பிளத்வாரத்தில் பாலை சொருவதைக் கண்டு திடுக்கிட்டான். உரிமையாளரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகும் காரணத்தை உணர்ந்து வெகுண்டெழுந்து அந்த பசுவை நோக்கி ஓடிப்போய் தடியால் அழிக்க அச்சிறுவன் முற்படவே அப்பிளத்வாரத்தின் வழியாக ஒரு கன்னிப்பெண் வெளிப்பட்டு தடுத்து நிறுத்தினாள் சிறுவனை. தான் அங்கு தவம் செய்வதாகவும் பசு தினமும் தன்னிடத்தில்தான் பாலை சொரிந்து செல்வதாகவும் கூறி
தான் சில நாட்களில் அவ்விடத்தை விட்டு அகலப் போவதாகவும் அதுவரை இந்த ரகசியத்தை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டான். சிறுவன் ஆச்சரியம் அவன் நெஞ்சை நிறைக்க உடல் வியர்த்தான். ஏதும் பேசாமல் வீடு திரும்பினான். வழக்கம் போல் உரிமையாளரை கண்டார். அடித்து துன்புறுத்தினார் சிறுவன். துன்பத்தை பொறுக்காத சிறுவன் வெளியில் சொல்லக்கூடாது என்று அன்னை கூறிய கட்டளை வாக்கை மீறினான். மனம் மாறினான். நடந்த உண்மையை ஊரார் அறியும் வண்ணம் உறக்க கூறினான். மக்கள் திகைத்தனர். அந்த பெண் ஒரு தெய்வம்தான் என்பதை புரிந்து கொண்டனர். அனைவரும் மாங்காட்டில் தவம் செய்து வந்த அன்னையை வழிபட்டனர். கனியான கண்ணி காலூன்றி தவமிருப்பதை எண்ணி கனிந்தான் திருவுள்ளம் ஈசன். தவத்தை ஏற்றான். அம்மையை மனம் புரிய வருகின்ற காலத்தை அறிந்து அனைவரும் ஆரோகித்தனர். ஆலோலம் பாடினர். திருமணம் அமைந்து இத்திருத்தலம் ஓர் அற்புதமான திருத்தலம். மாங்காடு தவக்கோலம் எழுந்தருளிய அம்மை அருள்மிகு காமாட்சி அம்பாள்